ஹாய் ஆல், வெல்கம் டு இந்த பேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஸ்ட் பைங் கிச்சன் ப்ராடக்ட் இன் மீஷோ அதில் வந்துட்டு நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் போட போகிறேன். ஏன்னா மீஷோவில் வந்துட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே அதுவும் முக்கியமாக இருக்க வேண்டியது, நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுமா வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஸ்க்ரப்பு. ஸோ நம்ம பாத்திரம் வந்துட்டு நிறையா ஸ்க்ரப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கை ஸ்க்ராட்ச் ஆகும், இல்லை வந்துட்டு ஏதாவது பெயின் ஆகும், இல்லைனா பாத்திரம் நல்லா கழுவாது. பட் இது மஸ்ட் பைங் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இது லைட்டாக இந்த சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணும்னு இல்லை, நார்மலாக வந்துட்டு டிஷ்வாஷர் போட்டுட்டு நம்ம தேய்ச்சோம்னாலே போதுங்க, நல்லா வந்துட்டு க்ளீன் ஆகுது. ஸோ இது வந்து பேக் ஆஃப் 5, அதோட வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் இது எல்லாமே நான் இப்போ காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்ற போது தான் நான் உங்களுக்கு ரிவ்யூவே கொடுக்குறேன், அதனால சொல்கிறேன். ஸோ இது மஸ்ட் பை ப்ராடக்ட்டு. இதோட ப்ராடக்ட்டு லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஃபோட்டோஸும் வந்துட்டு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், வித் ப்ரைஸோடையே வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விஸ்குங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர்லேயே நிறையா வருதுங்க. பட் நான் வந்துட்டு வாங்கும்போது தனியாக தான் வாங்கியிருந்தேன். நம்ம தனியாக வாங்கும்போதே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு காம்போ ஆஃபரில் வாங்குறத விட தனியாக வாங்கும்போது வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக நல்லா ஸ்டடியாக இருக்குது. நம்ம இதில் ஹூக் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. இதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நம்ம மாவு கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை வந்துட்டு சம்மர் சீசன் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்துட்டு நம்ம நிறைய ஜூஸ் போடுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஜூஸ் வந்துட்டு எல்லா டைம்லேயும் வந்துட்டு கரண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு கூட நம்ம இதை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சக்கரை நல்லா சீக்கிரம் கலங்கிடும், சர்பத் போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே. இதை தவிர்த்து இதுலேயே வந்துட்டு இன்னொரு இதை நான் சொல்கிறேங்க. நம்ம கேக் வந்துட்டு நீங்கள் செய்கிறவங்களாம் இருக்கீங்க, இல்லை வந்துட்டு பட்டர் மில்க் செய்யணும், வந்துட்டு நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மஸ்ட் பை ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் விஸ்குங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்டே ஆகிருக்கும். நான் இப்போ தான் வாங்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன்னு இல்லை, இது நான் வாங்கி நல்லா தரமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தாங்க நான் உங்களுக்கு ஓப்பன் ரிவ்யூ கொடுக்குறேன். ஹானஸ்டான ரிவ்யூ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி அமுத்தின, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பட்டர் மில்க் அடிக்கிறதுக்கு, ஜூஸ் அடிக்கிறதுக்கு, இல்லை முட்டை அடிக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான், ஒரு அண்டர் 500 ருபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வந்துட்டு இளநீர் நிறையா வாங்கிட்டு வருவோம். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷார்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாபை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டை போட்டுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்தோம்னா இதில் வந்துட்டு அந்த இளநீரோட டாப் வந்து இதில் மாட்டியிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். இதை நம்ம இந்த ஷார்ப்னஸ் கையில் ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம போட்டு கேர் பண்ணிக்கலாம். இதுவும் நான் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கிட்டே ஆயிடுச்சுங்க. போன சம்மர் சீசனுக்கு நான் வாங்கினது. நல்லா ஹேண்டிலோட சூப்பராக நல்லா இருக்குங்க. அதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிறேன், காமெண்ட்ல கீழே டேக் பண்ணுறேன். அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கை ஈஸியாக முடிக்கக்கூடியது என் கிச்சனில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. இந்த கட்டிங் நைஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குவான்டிட்டி ஆஃப் பொரியல் வந்துட்டு செய்யும்போது, இல்லை வந்துட்டு இந்த கோவக்காய் வெண்டைக்காயெலாம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் பீஸ்னு ஒட்டும். நிறைய நம்ம நார்மல் கத்தியில் கட் பண்ணுறத விட இது வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இதோட இது நான் ஆல்ரெடி ஒரு டைம் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஷார்ப் வந்துட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய நைஃப் செட் இருக்கும். ஸோ அது சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம நைஃப் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதுங்க. ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக தான் பை பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு நைஃப் ஷார்ப்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி வச்சுட்டு
இந்த நைஃப் இருக்குது இல்லைங்களா, நம்ம இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட்டு ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஷார்பின் ப்ரெப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சோம்னாலே போதும். அடுத்தது இதில் கொஞ்சம் தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்க்ராட்ச் பண்ணதெல்லாமே கையில் ஹர்ட் ஆகாமல் இருக்கிறது. இது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகிடும். ஸோ இங்கே மட்டும் நல்லா பதமாக இருக்கும், நல்லாவே பதமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக தக்காளி குடி வச்சோம்னா நல்லா டக்குன்னு வெட்டிடும், அந்த மாதிரி ஷார்ப்பில் வந்துட்டு. ஸோ வந்து இது ரெண்டும் மஸ்ட் பை ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதோட தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு மீஷோவில் கிடைக்குதுங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதில் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக்ஸாக இருக்கட்டும், அதை போட்டு நம்ம இது பண்ணக்கூடிய இந்த வெஜிடபிள் சாப்பருங்க. இது வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். பிஜிஆன் பிராண்டில் இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில பிராண்டடும் நம்மளுக்கு மீஷோவில் கிடைக்கும். நான் வாங்கும்போது எனக்கு இது தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் மேலே டாப்பு மூடி, இதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இழுக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே தெரியுதா இந்த ஒயிட் கலரில் வந்துட்டு சுத்தம், அதை வந்து இதில் லாக் பண்ணியிருப்பாங்க. இதை லாக் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இது சுத்தம். ஸோ இந்த பிளேடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஆனியன்ஸ் சாப் பண்ணணும், கேரட், பீன்ஸு, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் திடீர்னு வந்துட்டு நீங்கள் ஆனியன் தோசை போடணும், இல்லை பொரியல் வந்துட்டு நிறையா செய்யணும், அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக நான் இது எதுக்கு பை பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை போடுறதுக்கு தான். வெங்காயம் வந்து அவ்வளோ பொடியாக வந்துட்டு நறுக்கி கொடுத்துருங்க. அந்த மாதிரி நம்ம கையில் கட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா சேஃப் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாகவும் கூடியும், கண் எரிச்சல் வராது, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்துட்டு அண்டர் 500 ரூபீஸில் தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்படியில் இருந்துட்டு இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினேங்க. ஏன்னா இந்த கேஸ் லைட்டர் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இது நல்லாவே நான் யூஸ் பண்ணிட்டேங்க. இது ரீஃபில்லும் கூடி, பட் எனக்கு எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று எனக்கு சேஃப்டி இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்டே மீஷோவில் முதல்ல ஒரு சில ப்ராடக்ட் வாங்க ஆரம்பித்த புதுசில் நான் வாங்கினதுங்க. இது ஒரு 2 இயர்ஸ் கிட்டே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வேணால் சிலிண்டருக்கு நம்ம கேஸ் வந்துட்டு கீழே ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ எனக்கு சேஃப்டி இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு, அதனால் நான் பண்ணதில்லை. இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. நம்ம விளக்கு பற்ற வைக்கிறோம், இல்லை கேண்டில்ஸ் வந்துட்டு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகாது. ஸோ இது வந்து சைல்ட் சேஃபும் கூடியும். ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி புல்லட் சவுண்டு கேட்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சுங்க. என்னென்னா நம்ம கேஸ் எல்லாம் வந்துட்டு ஃபில்லே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு சார்ஜர் போட்டால் போதும். எல்லாத்து வீட்லேயும் சார்ஜர் கேபிள் இருக்கும். ஸோ அந்த சார்ஜர் கேபிள் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி லைட்டர் யூஸ் பண்ணுற மாதிரிங்க. இதில் வந்துட்டு நான் வாங்கும்போது எனக்கு பிபின் டைப்பில் கிடச்சிருக்கு. இப்போ சிபின் டைப்லேயே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது என்னென்னா இப்படி இங்கே லைட் எரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட் எரியும். நம்ம எவ்வளோ தூரம் ஃபுல் சார்ஜர் ஏற்றிக்கிறோமா, இல்லை எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஆன் பண்ணினா மட்டும்தான் தெரியுதுங்களா. நான் காமிக்கிறேன், இது வருது பார்த்திங்களா, இந்த இது வரும். இதெல்லாம் நம்ம தீபம் ஏற்ற வைக்கிறதுக்கு, இல்லை நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம கோயிலுக்கே போகிறோம், தீப்பெட்டியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் சேஃப்டி இல்லை, இன்னொன்று இதாகிரும். இன்னொன்று இது வாட்டர் ப்ரூஃபும் கூடிங்க. ஏன்னா நான் இது ஒரு டைம் வந்துட்டு தெரியாமல் தண்ணியில் கூடி போட்டேன், ஒன்றுமே ஆகலை. அந்தளவுக்கு நல்லா நின்று வலிக்குது. இதுவும் வாங்கி கிட்டத்தட்ட வந்துட்டு 1 இயர் 1.5 இயர் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு பிங்க் கலரில் நிறையா வந்துட்டு கலரில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுங்காட்டி இது மஸ்ட் பை ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணி கூடி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, நான் இப்போ காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 10/10 தான் கொடுப்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால. ஸோ சம்மர் சீசனுக்கு இளநீ ஓட்ட போடுறது, ஜூஸ் கலக்கிறதுலேருந்து எல்லாமே சொன்னேன். ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டு செல்லக்குட்டீஸுங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபி மோல்டர் தான்.
ஸோ இதுவும் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் லாக்டவுன் டைமில் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியாது. வெயிலும் செம வெயிலாக இருக்கும். அப்போ வந்து எப்போல்லாம் அவைலபிளாக இருக்கோ அப்போல்லாம் நான் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு நான் ஒவ்வொரு சீரியஸாகவே போகிறேன். இது நான் கிச்சன் ப்ராடக்ட்டில் மட்டும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 ஸ்டிக்கு கிட்டே கொடுத்துருக்காங்க. கீழே தெரியுதுங்களா இந்த குல்ஃபி மோல்டரில். இது நான் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். நான் அது லிங்க் வந்து கீழே நான் ஷேர் பண்ணுறேன். சாரி, கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு 6 கலர் 6 ஹோல்டு கிட்ட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு குல்ஃபியே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு மோல்டில் ஊற்றி வச்சு ஃப்ரீசர் பண்ணிட்டீங்கன்னா, குட்டீஸுங்களை வந்து ஜூஸ் குடிக்க மாட்டேன்னாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸாக வந்துட்டு இதில் ஐஸ் மோல்டு பண்ணி கொடுங்க. வெயில் டைமில் ஐஸ் கொடுக்கலாம். அது நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ்லேருந்து கொடுத்தோம்னா அவங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு மஸ்ட் பை ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை விட இன்னொரு ஹைலைட் ஒன்று இருக்குங்க. அது நம்ம கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா நம்ம வெளியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிச்சனில் யூஸ் பண்ணால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதை உங்களுக்கு காமிக்கிறப்பாங்க. அம்மா கிச்சனில் காமிச்சிருக்கேன் இந்த மெஷரிங் கப்புங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் பை பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு இந்த டீஸ்பூன் ஸ்கேலும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதோட இந்த வந்துட்டு 1/2 கப்பு அந்த மாதிரி 1/4 கப்பு 1/2 கப் அந்த மாதிரி மெஷரிங் கப்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆஃப் 2வே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிலோ 500 ருபீஸ் அந்த மாதிரியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நம்ம கிச்சனில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான். அண்ட் லாக்டவுன் டைமில் நான் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா அதான் காமிக்கிறேன். இந்த டெக்கார் பீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃப்ரூட் பிக்கர்னு நினைக்கிறேங்க. இது இந்த பேர்ட் ஷேப்பில் வந்துட்டு இது வந்து 99 ருபீஸ் என்னமோ தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட்டுங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எப்படின்னா, இப்போ நம்ம லைட் போட்டிருக்கோம், இங்கே இருட்டாக இருக்கங்காட்டி தெரியுதுங்க. இதே வெளிச்சம் போயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ நான் இதை கை கொண்டு போகிறேன்னா எரியும். தெரியுதா? இதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ மீஷோவில் வந்துட்டு மகா இந்தியன் சேவிங் சேல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.